இன்றைய நித்திய வார்த்தை. இந்த நாள் கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 121:3 உன்னை காக்கிறவர் உறங்கார். என் அன்பு தேவ பிள்ளை, வசனம் ஏற்கனவே கேட்டிருப்போம். அவர் சொல்லுங்க, அவர் உறங்கார். நம்மளை படைத்து அவளை ஆளுகை செய்கிற தேவன். அவர் என்னமே உங்களை தெளிவுபடுத்துவது தான், உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை மகிழ வைப்பது தான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான காரியம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். உங்கள் எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். அவர் உன்னை தெரிந்து கொண்ட தேவன். உன்னை எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிடாத தேவனாக இருக்க இந்த நாள் கர்த்தர் அவர் தூங்காதபடி உறங்காதபடி உங்களுக்காய் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே. நண்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் இந்த வார்த்தை உங்களை புதுப்பிக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் ஒரு சகோதரியை நான் சந்திச்சிருந்தேன். அவங்க என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாஸ்டர், எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். எங்கள் கணவர் குடித்து கொண்டே இருக்கார். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், நான் எவ்வளோ ஊழியம் பண்ணிட்டேன், ஆனால் என் கணவர் திருந்துற மாதிரி இல்லை. என் ஜெபத்தை அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரான்ற எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா என்னால் திருந்திருக்கணும்னா நான் 20 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். என் கணவன் திருந்தே மாட்டுறாரு. இன்னும் இந்த வயதிலையும் முதிர் வயதிலையும் எங்களை திட்டுறாரு, குடிக்கிறாரு, என் ஊழியத்தை தடையாக இருக்கிறாரு. நான் அப்போ அவர்களை சொல்லியிருந்தேன், அம்மா கவலைப்படாதம்மா, நிச்சயமாகவே என் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நீ இன்னும் மனசை தள்ளவிடாதபடி, நம்ம தேவன் உறங்காதபடி அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்காக விழித்திருந்து அவர் பாதுகாக்கிற தேவனுமா அப்படின்னு அவங்கள விசுவாசத்தோடு கடந்து போனாங்க. கடந்து போயிட்டு அப்படி ஒரு 6 மாதங்கள் கடந்தது. அவருக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏற்பட்டது. கணவருக்கு ஹாஸ்பிட்டல், இந்த குடிச்சது நிமித்தமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகிறாங்க. சீரியஸ் கண்டிஷன். அவர் சாப்பிட்றவன்னு எல்லாம் முடிவாயிடுச்சு. அந்த டைமில் என்னை அழைக்கிறாங்க. நான் போகிறேன், அந்த பிரதர்கிட்ட கேட்குறேன். அவர் அழுகுறாரு, பாஸ்டர் என் உயிரை மட்டும் காப்பாற்றுங்க, ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஏசாப்பட ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்கி குடிக்க மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. மருத்துவம் சொல்லிடுச்சு, இனிமேட்டு நீங்கள் பிழைக்க மாட்டீங்கன்னு. ஏன்னா என் தேவன் பிழைக்க வைக்கிறவராக இருக்கிறார். அவரும் அழுது ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி அப்பயே உடனே பைபிளை படிக்க சொல்கிறேன், படித்தார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வருகிறேன். அடுத்த நாட்கள் அவர் சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களும் மாறி போனது. மரித்த தருவாயில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். மீண்டும் அவர் உயிர் பிடித்து அவர் சாட்சியாக மாறினார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ வேண்ட ஜெபங்கள் எல்லாம் அவர் கேட்கிறவராக தான் இருக்கிறார். அவர் உறங்கலைங்க. உன்னை பாதுகாக்கும்படியாக, உனக்கு செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார்.